அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு தகவலுங்க. அதாவது இயக்குனர் இமயம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பாரதி ராஜா அவருடைய மரணம் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 10ஆம் தேதி நிகழ்ந்த நிலையில் அவருடைய உறவினர்கள், நண்பர்கள், சுற்றத்தார்கள், அது மட்டும் இல்லாமல் சினிமா சம்பந்தப்பட்ட துறையை சார்ந்த நடிகர்கள், நடிகைகள், அவங்களுடைய ரசிகர்கள் அப்படின்னு பல்வேறு தரப்பினரும் வந்து அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தியது வந்து நம்ம அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் அதற்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா சில நிகழ்வுகள் வந்து நடந்திருக்கிறதுங்க. அதிலும் பார்த்திங்கன்னா அவருடைய இறுதி சடங்கில் பங்கேற்ற அவருடைய நெருங்கிய உறவுகளான அவருடைய சகோதரர் பார்த்திங்க அப்படின்னா அவருடைய இறுதி சடங்கில் கலந்ததோடு மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து 3வது நாளாக பால் தெளிக்கக்கூடிய அந்த சடங்கில் வந்து நான் கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து தெரிவித்திருக்காரு. இந்த விஷயம் அப்படிங்கிறது வந்து அங்கே இருந்த ஒரு மிகப்பெரிய அளவில் கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான தகவலை நாம் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இயக்குனர் இமயம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாரதி ராஜா இப்போ தன்னுடைய வயது மூப்பு காரணமாகவும் உடல்நலம் குறைவு காரணமாகவும் இயற்கை எழுதியிருந்தார். அவருடைய இறுதி சடங்கு பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து சென்னையில் காலமானாலும் அவருடைய இறுதி பயணம் அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது சொந்த ஊரான தேனி மாவட்டத்தில் தான் அவருடைய பண்ணை வீட்டில் வந்து நடைபெற்றது. இந்த சூழ்நிலையில் பார்க்கும் பொழுது சென்னையிலையும் சரி தேனி மாவட்டத்திலையும் சரிங்க அவருடைய சகோதரர்கள், சகோதரிகள், அது மட்டும் இல்லாமல் பேரன், பேத்தி அப்படின்னு அனைவருமே கலந்து கொண்டிருந்தாங்க. ஆனால் இருந்தாலும் இந்த சூழ்நிலையில் பார்த்திங்க அப்படின்னா பண்ணை வீடு, அதாவது தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அவருடைய பண்ணை வீட்டில் வந்து அவருடைய உடல் வந்து நல்லடக்கம் செய்யப்பட்டிருந்த 3வது நாள் பார்த்திங்க அப்படின்னா பால் தெளிக்கக்கூடிய சடங்கு வந்து நடைபெற்றது. இந்த சடங்கில் வந்து பார்க்கும் பொழுது அவருடைய பேரனோ, பேத்தியோ அல்லது அவருடைய சகோதரனோ பார்த்திங்க அப்படின்னா கலந்து கொள்ளலை, எங்களால் இதில் கலந்து கொள்ள முடியாது அப்படின்ற மாதிரியான வந்து தகவலை தெரிவித்திருக்காங்க. இந்த விஷயம் அப்படிங்கிறது வந்து அங்கே கூடியிருந்த பொதுமக்கள் மத்தியிலையும் சரி, அங்கே வந்திருந்த நடிகர், நடிகைகள் மத்தியிலையும் சரி ஒரு மிகப்பெரிய கோபத்தை வந்து ஏற்படுத்தியது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிகழ்வு பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு தரப்பினர் மத்தியில் வந்து கோபத்தை வந்து அதிகப்படுத்தியதோடு இது மிகப்பெரிய பேசுபொருளாகவும் மாறியிருக்கின்றது அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அவர் பார்த்திங்க அப்படின்னா 6 முறை தேசிய விருது வென்றவர் அப்படின்னே கூட சொல்லலாம். அவருக்கு பார்த்திங்க அப்படின்னா இயக்குனர் இமயம் அப்படிங்கிற ஒரு பெயரும் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட ஒருவர் வந்து தன்னுடைய சகோதரனால் புறக்கணிக்கப்படுவதும் பேரன், பேத்திகளால் புறக்கணிக்கப்படுவதும் யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. இதில் எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா உண்மைத்துவம் இருக்கிறது அப்படிங்கிறத அங்கே இருந்தவர்களால் மட்டுமே சொல்ல முடியும். இது வந்து அதிகாரப்பூர்வ உண்மை அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் தற்போது இணையத்தில் வந்து வேகமாக பரவி வந்து பேசுபொருளாக மாறிக்கொண்டு இருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறமும் தமிழ் சினிமாவில் இயக்குனர் இமயம் அப்படின்னு அழைக்கப்பட்ட பாரதி ராஜா உடல்நல குறைவு காரணமாக காலமாகியிருந்தார். சென்னையில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் மருத்துவர்கள் கண்காணிப்பில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் அவரினுடைய உயிர் பிரிந்த நிலையில் அவருக்கு பார்த்திங்க அப்படின்னா 84 வயதுங்க. அவரினுடைய மறைவு திரைப்பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் இரங்கல் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. 1977வது ஆண்டு வெளியான 16 வயதினிலே படத்தின் மூலமாக இயக்குனராக அறிமுகமானவர். தனது முதல் படத்திலேயே ரஜினிகாந்த், கமலஹாசன், ஸ்ரீதேவி அப்படின்னு முன்னணி நட்சத்திரங்களை இயக்கி கவனத்தை பெற்றிருந்தார். ஸ்டுடியோக்களில் இருந்த சினிமாவை கிராமத்து மண் வாசனைக்கு மாற்றியவர். கிராமத்து வாழ்க்கையையும் மண்ணின் மனதையும் இயல்பாகவே திரையில் பதிவு செய்து தமிழ் சினிமாவின் ட்ரெண்ட் செட்டராக மாற்றினார் பாரதி ராஜா.
ராஜா. நடிகைகள் ராதிகா, சரத்குமார், ராதா, ரேவதி, ரேகா, ரஞ்சித் ஆகிய நடிகர்கள், கார்த்தி உள்ளிட்ட பல திரைப்பட பிரபலங்களை அறிமுகம் செய்தவர். மேலும் பார்த்தீங்கன்னா ஜனகராஜ், வடிவகரசி, சந்திரசேகர், பாண்டியன், நெப்போலியன் ஆகியோரையும் கூட பாரதி ராஜா தான் அறிமுகம் செய்திருந்தார். பாரதி ராஜா தன்னுடைய படங்களில் புதிய நடிகர்களுக்கு சிறிய வேடங்களை அளித்து வந்தார். பின்னர் அவர்கள் மக்களிடையே பிரபலம் அடைந்து தொடர்ந்து பல படங்களில் நடிக்கக்கூடிய அளவுக்கு திரைத்துறையில் பிஸியான நடிகர்களாகவும் மாறியிருக்காங்க. இன்று பிரபலமாக திகழக்கூடிய பல இயக்குநர்கள் அவரது படங்களில் அறிமுக நிலையில் சிறிய வேடங்களில் நடித்ததன் மூலமே நடிகர்களாகவே உருவெடுத்திருக்காங்க. கே. பாக்யராஜ், மணிவண்ணன், மனோபாலா, தியாகராஜன் மற்றும் பொன்வண்ணன் போன்ற நடிகர்கள் இதற்கு உதாரணமாக நாம சொல்லலாம். மேலும் சத்யராஜ முதன்முறையாக ஒரு திரைப்படத்தின் கதாநாயகனாக நடிக்க வைத்ததும் பாரதி ராஜா தான். கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள், அலைகள் ஓய்வதில்லை, முதல் மரியாதை உள்ளிட்ட காலத்தால் அழியாத பல படைப்புகளை வழங்கியும் இருக்காங்க. 40க்கும் மேற்பட்ட படங்களை இயக்கி தமிழ் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்திருக்காங்க. தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத இயக்குநர்களில் ஒருவராக விளங்கிய பாரதி ராஜா தனது படங்களுக்காக 6 தேசிய விருதுகளையும் பெற்றிருக்காரு. அதாவது 1982 சிறந்த தெலுங்கு திரைப்படத்திற்கான விருது, அதாவது சீதகோக சிலகா அப்படின்ற படத்திற்காக வாங்கியிருக்காரு. அதே மாதிரி 1986 சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான விருது முதல் மரியாதை படத்திற்காக வாங்கியிருக்காரு. 1988 சமூக பிரச்சனைகளுக்கான சிறந்த திரைப்பட விருது வேதம் புதிது அப்படின்ற படத்திற்காக. 1995 குடும்ப நலன் சார்ந்த சிறந்த திரைப்பட விருது, அதாவது கருத்தம்மா அப்படின்ற படத்திற்காக. அதே மாதிரி 1996 சிறந்த பிராந்திய மொழி திரைப்பட விருது அந்தி மந்தாரை அப்படின்ற படத்திற்காக. 2021 ஆண்டு சிறந்த திரைக்கதைக்கான விருது, அதாவது கடல் பூக்கள் அப்படின்ற படத்திற்காக. தமிழக அரசின் கலைமாமணி விருது மற்றும் பல மாநில அரசின் விருதுகளையும் பாரதி ராஜா வென்றிருக்காரு. திரைத்துறைக்கு அவர் ஆற்றிய சிறப்பான பங்களிப்பிற்காக இந்திய அரசு அவருக்கு 2004 ஆண்டுல பத்மஸ்ரீ விருதும், சத்யபாமா பல்கலைக்கழகம் சார்பில் 2005 ஆண்டு கௌரவ டாக்டர் பட்டமும் வழங்கப்பட்டிருந்தது. இயக்குநராக மட்டுமின்றி நடிகராகவும் ரசிகர்களின் மனதை வென்றவர் பாரதி ராஜா. ஆயுத எழுத்து, திருச்சிற்றம்பலம், ஈஸ்வரன், நம்ம வீட்டு பிள்ளை, பாண்டிய நாடு, திருச்சிற்றம்பலம் உள்ளிட்ட பல திரைப்படங்கள்ல நடித்திருந்தார். பாரதி ராஜா அப்படின்னு சொன்னாலே நம் நினைவுக்கு வருவது, என் இனிய தமிழ் மக்களே, நான் உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன் என்ற வசனம்தான். பாரதி ராஜா மறைந்தாலும் அவரின் ஆகச்சிறந்த படைப்புகள் மூலமா என்றும் நிலைத்திருப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இவ்வாறு பல விருதுகளையும் பல திரைப்படங்களையும் மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ந்த அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய இறுதி கால பயணத்தில் கூட உறவினர்களோ அல்லது மகனோ பார்த்தீங்கன்னா அருகில் இல்லை. மகன் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த வருடம் மரணித்த நிலையில் அவருடைய மரணம் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது பாரதி ராஜாவுக்கு ஒரு மிகுந்த மனவேதனையாக அளித்ததும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் மிகுந்த மனவேதனை அடைந்து உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலும் வயது மூப்பு காரணத்தினாலையும் அவர் தற்போது காலமாகியிருக்காரு. இவருடைய இறுதி சடங்குல ஏற்படுகின்ற இந்த சலசலப்புகள் பொதுமக்கள் மத்தியிலையும் சரி, அவருடைய ரசிகர்கள் மத்தியிலையும் சரி, மிகுந்த மனவேதனையையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு.